ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை சந்திப்பதற்கு அனைத்து கட்சிகளும் ஆயத்தமாகி வருகின்றன. திமுக தலைமையிலான கூட்டணியை வீழ்த்தி ஆட்சியில் அமர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்தி வருகிறார். இதையடுத்து பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை சந்திக்க உள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலின் போது மனக்கசப்பால் கூட்டணியை விட்டு விலகியிருந்த அதிமுக மீண்டும் சேர்ந்துள்ளது. இதனால் இரு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே ஏற்பட்ட மனஸ்தாபங்களை களையும் முயற்சிகள் நடக்கிறது. அதிமுக பாஜக நிர்வாகிகள் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிமுக பாஜக இடையே இணக்கமான சூழல் ஏற்பட வழி பிறக்கும் என்பதே இரண்டு கட்சி தலைவர்களின் எண்ணமாக உள்ளது. அதுபோன்ற சூழல் ஏற்பட்டால் மட்டுமே தலைவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் போது ஒன்றுபட்டு செயல்பட முடியும் சூழல் உருவாகியுள்ளது. கூட்டணி பற்றிய கவலை தீர்ந்துள்ளதால் இனி தமிழக அரசுக்கு எதிரான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தீவிர பிரச்சாரம் செய்வதற்கு அதிமுக தலைமை முடிவு செய்துள்ளது. இதற்கிடையில் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை தேசிய செயற்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர். சட்டசபையிலும் அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு அதிகம். இதனால் அதிமுக பாஜக கூட்டணி உறவு சுமூகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒருபுறம் இருக்க பாஜக சார்பில் தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 39 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களில் ஒருவராகத்தான் அண்ணாமலை உள்ளார். அவருக்கான அங்கீகாரம் கட்டாயம் வழங்கப்படும் என அமித்ஷா தரப்பில் இருந்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்த்தது போலவே தமிழக பாஜக தலைவர் மாற்றத்திற்கு பிறகு அண்ணாமலை டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் அவர் கட்சி தலைவர் நட்டா, அமித்ஷா மற்றும் முக்கிய தலைவர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். புதிய தேசிய தலைவர் தேர்தல் ஏப்ரல் 15ஆம் தேதி டெல்லியில் நடக்கிறது. அப்போது அண்ணாமலைக்கும் முக்கிய பொறுப்பு வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையை ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்து அதன் மூலம் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற செய்யும் திட்டம் உள்ளது. கடந்த லோக்சபா தேர்தலின் போதே கோவையில் அண்ணாமலை வெற்றி பெற்றிருந்தால் மத்திய அமைச்சராக இருப்பார். இப்போது அந்த குறையை ராஜ்யசபா எம்பி பதவி மூலம் பாஜக நிறைவேற்றி தர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.